ஹலோ டு எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி சீரீஸில் வேர்ல்டு வார் ஒன்னை பற்றி. ஸோ இந்த வேர்ல்டு வார் ஒன் எதனால் ஆரம்பிச்சது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேர்ல்டு வார் ஒன் 28 ஜூலை 1914 ஸ்டார்ட் ஆகி 11 நவம்பர் 1918 முடியுது. ஸோ இந்த வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரிஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பவர்ஸ் அண்ட் அலைட் பவர்ஸ்னு ரெண்டாக பிரிப்பாங்க. ஸோ சென்ட்ரல் பவர்ஸில் யார் யார் இருக்கா அப்படின்னா, ஜெர்மன், ஒட்டமன் எம்பையர், பல்கேரியா, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி இருக்காங்க. அதே மாதிரி அலைட் பவர்ஸில் ரஷ்யா, யூஎஸ், பிரிட்டிஷ், இட்டாலி, கிரீஸ் அண்ட் ஃப்ரான்ஸ், சர்பியா, மாண்டெனிக்ரோ, ரொமானியா, பெல்ஜியம், ஜப்பான், போர்ச்சுகல், இந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க. இவங்களுக்குள்ள நிறைய இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருந்தது அப்படின்றது தான் வேர்ல்டு வார் ஒன் உருவானதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் எதனால் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் கேபிட்டலிசம். ஸோ கேபிட்டலிசம் அப்படின்றது 19th செஞ்சுரியோட ஹாஃபில் உருவாக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, யூரோப்பில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த டைமில் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாக ஆரம்பிக்குது. புதுசாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்தனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இல்லை நிறைய ப்ராஃபிட் கிடச்சதுனால இந்த ப்ராஃபிட்டை வச்சு இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸை இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கான ரா மெட்டீரியல்ஸும் இதை விற்கிறதுக்கான ஒரு மார்க்கெட்டையும் இவங்க தேட ஆரம்பித்தாங்க. இதனால் காலனைசேஷன் ஆக ஆரம்பிச்சிது. அதாவது ஏசியாவையும் ஆஃப்ரிக்காவையும் காலனைஸ் பண்ணி தங்களோட பொருட்களை கொண்டு போய் அங்கே விற்க ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் தனக்கு தேவையான ரா மெட்டீரியலை சீப் ரேட்லேருந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. இதனால் ஒவ்வொரு யூரோப்பில் இருக்க மற்ற கண்ட்ரி கூட சரியான காம்படிஷன் அதிகமாக ஆரம்பிச்சிது. இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கம்யூனிகேஷன், இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த டைமில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த யூரோப்பியன் கண்ட்ரிலே ரொம்ப டாமினேட் பொசிஷனில் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அந்த டைமில் வர ஆரம்பிக்கிறாங்க. சில 1870s அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு ஒன்று இருந்தது இல்லையா, அது மொத்தமாக அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டு யூஎஸ்ஏல ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, ஜெர்மனியில் கார்டல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒன் கைண்ட் ஆஃப் அசோசியேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட ப்ராடக்டோட ப்ரைஸை அவங்களே தீர்மானிச்சுப்பாங்க. ஸோ அதிகமாக விலை வைப்பாங்க. ரொம்ப குறைக்காம எல்லாத்தையும் அதிக ப்ராஃபிட் வரணும்னு சொல்லிட்டு அதிகமாக விலை வச்சாங்க. ஸோ மொத்தமாக அவங்களே ரெகுலேட் பண்ணாங்க. கவர்மெண்ட் டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் இந்த டைமில் நடந்துகிட்ருக்கு. இந்த கேபிட்டலிசம் போய் 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 ஹையஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த ஹையஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்பீரியலிசமுக்கு போக ஆரம்பிச்சிது. இந்த இம்பீரியலிசம் யூரோப்பில் இதே மாதிரி உருவாக ஆரம்பிச்சு. யூரோப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19th செஞ்சுரியில் 1880s ஏஷியாவை மொத்தமாக காலனைஸ் பண்ணிட்டாங்க. 1880s 1914 ஆஃப்ரிக்காவை மொத்தமாக காலனைஸ் பண்ணுறாங்க. ஸோ 19th செஞ்சுரியில் முன்னாடி இங்கிலாந்து டாமினேட் பொசிஷனில் இருந்து இல்லையா, இப்போ இந்த டைமில் இவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்குறது ஜெர்மனியும் யூஎஸ்ஏவும் வராங்க. ஸோ ஜெர்மனியும் டாமினன்ட் பொசிஷனுக்கு வருது. ஆனால் இவங்களுக்கு காலனைஸ் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கல, இவங்களோட பொருட்களை விற்கிறதுக்கு இடம் கிடைக்கல. ஸோ அதனால் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாலேயும் ஆஃப்ரிக்காலேயும் டாமினேட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம், இட்டாலி, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இங்கிலாந்துக்கு என்ன தான் எல்லா இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஏன் அப்படின்னா, ஜெர்மனியும் யூஎஸ்ஏவும் காம்படிஷனில் இருக்காங்க. ஸோ ஜெர்மனியும் யூஎஸ்ஏவும் ஏன் காம்படிஷனில் இருக்காங்கன்னா, பிரிட்டனை விட இவங்க கம்மியான ரேட்டில் பொருட்களை விற்க ஆரம்பித்தாங்க. இதனால் கிளாஷஸ் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ இதே டைமில் ஜப்பான்லேயும் கேபிட்டலிசம் இம்பீரியலிசமுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, 1850s வர வரைக்கும் என்ன அப்படின்னு நடக்குதுன்னா, ஃபியூடல் பவர்னு சொல்லணும் இல்லையா, அதை நம்பியே ஃபியூடல் ரூலர்ஸ் மட்டுமே இருக்கிறாங்க. ஸோ ஃபியூடல் மிலிட்ரி கவர்மெண்ட் அந்த டைமில் அங்கே இருக்குது. ஸோ 1850s யூஎஸ் அவங்களோட வார்ஷிப்பை
ஜப்பானுக்கு வந்துட்டு அனுப்புகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, உங்கள் கண்ட்ரியை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க ட்ரேடுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் இருந்தவங்களும் சரி அதுக்காக பயந்து அவங்க வந்துட்டு சரி ஓப்பன் பண்ணுறாங்க. இதே மாதிரி இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்துட்டு பிரிட்டன்கிட்டேயும், ஹோலாண்ட், ரஷ்யா, ஃப்ரான்ஸ்கிட்டேயும் வந்துட்டு இவங்க வந்துட்டு போட்டுக்கிறாங்க. இது பேர் என்ன அப்படின்னா கன் போர்ட் டிப்ளமசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 1867 அப்புறமா மேஜி எம்பரர் வந்து ரூலுக்கு வராரு. அதாவது ஒரு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வந்துட்டு ஜப்பானுக்குள்ளே நடக்குது. ஸோ மேஜி வந்துட்டு ஆட்சிக்கு வராரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யூரோப் எல்லாமே வந்து இங்கே ட்ரேட் பண்ணுறதுனால நம்மளையும் காலனைஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இவருக்கு வருது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் எஜுகேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஆர்மி, நேவி இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மொத்தமாக அட்மினிஸ்ட்ரேஷனையே சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா கேபிட்டலிசம் வளர ஆரம்பிக்குது. ஆனால் இவருக்கு வந்துட்டு மார்க்கெட் இல்லை. ஸோ மார்க்கெட்டுக்காக இவர் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க சைனாவை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதுலேயும் முக்கியமாக கொரியன் ரீஜியனை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ கொரியன் ரீஜியனில் வந்துட்டு ரிச் சோர்ஸ் ஆஃப் அயன் அண்ட் கோல் வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கொரியா மட்டுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு மேலே இருக்க மஞ்சூரியன் ரீஜியனையும் வந்துட்டு இவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் சைனாவில் யார் ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா குயின் டைனஸ்டின்னு ஒரு டைனஸ்டி வந்து ஆட்சியில் இருக்குது. ஸோ இவங்களுக்குள்ள கிளாஷஸ் வருது. இந்த கிளாஷஸ் வந்து ஃபஸ்ட்டு சைனோ ஜாப்பனீஸ் வாருக்கு போகுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சைனோ ஜாப்பனீஸ் வார் எப்போ நடக்குது அப்படின்னா 1894 தொடங்கி 95 முடியுது. ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஜப்பான் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா, இந்த வார் நடந்தது இல்லையா, இதுக்கு இழப்பீடாக வந்துட்டு நீங்கள் வந்து $150 million வந்து ஜப்பானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபார்மோசா, தைவான் அண்ட் மஞ்சூரியாவோட ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் ஜப்பான்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கொரியாவை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக வந்துட்டு நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த வார் இழப்பீடாக கேட்டாங்க இல்லையா, அந்த வார் இழப்பீடை கொடுக்கறதுக்கு சைனா கிட்ட போதுமான அளவு காசு இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா யூரோப் இங்கே தலையிடுறாங்க. யூரோப்பில் இருக்க ஃப்ரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி, பிரிட்டன் இவங்கெல்லாம் வந்துட்டு நான் உனக்கு லோன் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னோட ஏரியாவில் சில பார்ட்டை எங்களோட இன்ஃப்ளூயன்ஸுக்காக நீ விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சைனாவும் ஒத்து வருது. ஸோ பிரிட்டன் வந்து யாங்ஸ் வேலியையும், ரஷ்யா வந்து மஞ்சூரியா ரீஜியனையும் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு ஜப்பான் வந்துட்டு மஞ்சூரியா ரீஜனை கேட்டிருக்காங்க. ஸோ ரஷ்யா வந்துட்டு மஞ்சூரியா ரீஜன் வேணும்னு கேட்குறாங்க. அப்போது ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த இடத்துல கிளாஷ் உருவாக ஆரம்பிக்குது. இதே டைமில் ஜப்பானுக்கும் பிரிட்டனுக்கும் ஒரு நல்லுறவு உருவாகுது. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு நட்பு நாடாக உருவாகுறாங்க. ஃபைனலாக வந்துட்டு சைனோ ஜாப்பனீஸ் வாருக்கு அப்புறமா அடுத்த வார் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு வார் வருது. எதுக்காக? மஞ்சூரியாவுக்காக. ஸோ இந்த வாரில் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாரும் வந்துட்டு ரஷ்யா தான் வின் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஜப்பான் இதில் வின் பண்ணிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு பீஸ் ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணுறாங்க. இந்த பீஸ் ட்ரீட்டிக்கு மீடியேட்டராக யூஎஸோட பிரசிடென்ட் தியோடர் ரோஸ்வெல்ட் வந்துட்டு மீடியேட்டராக வந்து உட்கார்றாரு. ஸோ இதில் என்ன சைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் ஆர்த்தர் அண்ட் சவுத் மஞ்சூரியாவை வந்துட்டு எங்ககிட்ட நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அதேமாதிரி மஞ்சூரியாவை விட்டு நீங்கள் கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சக்காலின் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அதோட பாதி ஏரியாவை வந்துட்டு எங்கள்கிட்ட கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கொரியா வந்துட்டு ஜப்பானோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதாவது ரஷ்யா ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜப்பான் வந்துட்டு கொரியன் ரீஜியனை வந்துட்டு காலனைஸ் பண்ணுறாங்க. கொரியன் அண்ட் ஜப்பான் தைவான் ரீஜியனை வந்துட்டு காலனைஸ் பண்ணிடுறாங்க அப்படியே. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் வந்து காலனைசேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக யார் எங்கெங்கே காலனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஃப்ரிக்கா வந்துட்டு டோட்டலாக யூரோப்போட கண்ட்ரோலில் வருது. ஸோ இது யார்கிட்ட இதாக இருக்குது அப்படின்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் அண்ட் சில ரீஜியனை வந்து ஜெர்மனி அண்ட் இட்டாலி வந்துட்டு கைப்பற்றுறாங்க.
சைனா வந்து 4 கண்ட்ரி கிட்ட இருக்குது. ஒன்று பிரிட்டன், இன்னொன்று ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ். ஃபிலிப்பைன்ஸ் வந்து யூஎஸ்ஏ கண்ட்ரோலில் வருது. இந்தோ சைனா வந்து ஃப்ரான்ஸ் கண்ட்ரோலில் போயிடுது. ஈரான் வந்து பிரிட்டனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்குது. கொரியா அண்ட் தைவான் ஜப்பான் கண்ட்ரோலில் வருது. ஸோ இம்பீரியலிசம் வந்து ஒரு மேஜர் ரீசனாக இதில் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நேஷனலிசம் அப்படின்றது யூரோப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. என்னென்னா, என் கண்ட்ரி வந்து நல்லது பண்ணுதோ இல்லை கெட்டது பண்ணுதோ, நான் வந்து என் கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றது அங்கே இருக்க ஒவ்வொரு பீப்புள்கிட்டையும் வந்துட்டு உருவாக ஆரம்பிக்கிறது. அதனால தான் வந்து வேர்ல்டு வார் 1 வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் திங், ஜெர்மனோட எக்ஸ்பேன்ஷனிஸ்ட் பாலிசி அண்ட் அவங்களோட மிலிட்ரைசேஷன் பாலிசி, இது ரெண்டுமே வந்துட்டு அடுத்த ரீசனாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, கைசர் வில்ஹெல்ம் II அப்படின்றவர் வந்து 1890s ஆட்சிக்கு வராரு. இவருக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஜெர்மனி தான் இந்த வேர்ல்டோட லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. அதனால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறாரு. இதனால் வந்துட்டு ஆர்மி எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, கடலில் வந்து தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்றதுக்காக நேவியையும் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது யார்? பிரிட்டன். ஸோ பிரிட்டனுக்கு வந்துட்டு ஒரு பயம் வருது. என்னென்னா, ஜெர்மனி வந்து எல்லாத்துலேயும் ஆதிக்கம் செலுத்திடுமோ அப்படின்ற ஒரு பயம் வருது. அதனால் தன்னோட நேவியையும் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் அவங்க 2 பேருக்குள்ளே கிளாஷஸ் வர ஆரம்பிக்கிறது. நெக்ஸ்ட்டு, ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி கூட இருக்கிற கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் வந்து ஆல்ரெடி முன்னாடியே ஒரு பகைவர்கள். என்னென்னா, 1871 ஒரு வார் வரும். எதனால் அப்படின்னா, ஃப்ரான்ஸோட நார்த் ஈஸ்ட் பார்ட்டில் வந்து ஆல்சேஸ் அண்ட் லொரைன் ஒரு ரீஜன் இருக்கும். இந்த ரீஜன் வந்துட்டு ரொம்ப வெல்த்தியஸ்ட் ரீஜன். ஸோ இந்த ரீஜனை வந்து ஜெர்மனி தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால் அவங்களுக்குள்ள வார் வருது. இந்த வாரில் ஜெர்மனி வின் பண்ணிடுறாங்க. இதனால் அந்த ரீஜன் வந்து அவங்கக்கிட்ட போயிடுது. இதனால் இவங்க 2 பேரும் மிகப்பெரிய பகையாளியாக ஆகிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்யூச்சரில் மொரோக்கோவில் வந்து ஃப்ரான்ஸ் தன்னோட ஆதிக்கத்தை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதேமாதிரி ஈஜிப்தில் வந்து பிரிட்டன் தன்னோட ஆதிக்கத்தை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி ஃப்ரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் வந்து பகைமை இருக்குது. ஆனாலும் மொரோக்கோவில் வந்துட்டு இன்டர்னல் இஷ்யூஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த மொரோக்கோவோட சுல்தானுக்கு வந்துட்டு ஜெர்மனி வந்து சப்போர்ட் பண்ணுது. அதாவது ஃப்ரான்ஸ் வந்து எதிர்த்து நிற்கிது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவ்வளோ நாள் பகையாளியாக இருந்த ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் வந்து இங்கே ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி இவங்க இந்த 2 ரீஜியன்லேயும் வந்துட்டு தன்னோட ஆட்சியை வந்துட்டு கொண்டு வராங்க. இவங்க 2 பேர் கூடவே வந்து ரஷ்யாவும் இதில் வந்து இணைஞ்சிக்கிறாங்க. இதனால் வந்து ஜெர்மனி என்ன நினச்சிக்குது அப்படின்னா, இந்த 3 ரீஜனும் வந்துட்டு தனக்கு ஆப்போசிட்டாக வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிறாங்க. இதனால் வந்துட்டு ஜெர்மனி கூட இந்த 3 கண்ட்ரிக்கும் வந்து பகைமை வருது. நெக்ஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா, சர்பியன் இஷ்யூ. சர்பியாவில் வந்துட்டு என்ன அப்படின்னா, சர்பியா வந்து ஒரு யூரோப்பில் இருக்க பால்கன் ரீஜனில் இருக்க ஒரு கண்ட்ரி. சர்பியாவுக்கு வந்துட்டு சர்பியாவை தவிர்த்து வெளியில் இருக்க சர்பியன் பீப்புளை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு கொள்கை வருது. இதனால் அதுவும் எஸ்பெஷலாக ஆஸ்திரியாவில் இருக்கிற சர்பியன் பீப்புளை வந்து இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு வருது. அப்போ ஆஸ்திரியாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா, சர்பியன்ஸ் வந்து எங்கள் நாட்டை விட்டு போகிறாங்க அப்படின்னா மற்ற ஹங்கேரியன்ஸு, ஹோலாண்ட் பீப்புள், இட்டாலி அண்ட் ஜெர்மன் பீப்புளும் வந்து தனக்கு வந்து தனிநாடு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரியாவுக்கு ஒரு பயம் வருது. ஸோ இந்த பால்கன் ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ பால்கன் ரீஜனில் ஆல்ரெடி வந்துட்டு இஷ்யூ போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பால்கன் ரீஜன் வந்துட்டு இங்கே வந்து ஒரு யங் டர்க் ரெவல்யூஷன் வந்து 1908 வந்துட்டு நடக்குது. இந்த டர்க் ரெவல்யூஷனில் என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு மாடர்ன் கவர்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்றத வந்து முக்கியமான ஒரு இஷ்யூவாக பார்க்குறாங்க. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுதான் கரெக்டான டைம் பால்கன் ரீஜனை வந்துட்டு ஆக்கியூபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு
போஸ்னியா ஹெர்சோகோவினா அப்படின்ற ரீஜனை வந்துட்டு ஆஸ்ட்ரியா வந்துட்டு கைப்பற்றிடுது. இந்த ரீஜனை கைப்பற்றோடனே செர்பியாவுக்கு பயங்கர கோவம், அதுக்காக எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனால் ஜெர்மனி வந்து இந்த ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஒட்டமன் எம்பையர் இருக்காங்க இல்லையா, ஒட்டமன் எம்பையர்ன்றது என்ன அப்படின்னா ஹங்கேரியிலேருந்து போலாண்டு வரைக்கும் பிரிஞ்சிருக்க ஒரு எம்பையர். ஸோ இந்த எம்பையருக்குள்ளே வந்துட்டு டர்க்கிஷ் பீப்புள் அண்ட் நான் டர்க்கிஷ் பீப்புள் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. ஏன்னா டர்க்கிஷ் பீப்புளும் இருக்காங்க, நான் டர்க்கிஷ் பீப்புளும் இருக்காங்க. அதனால் நிறைய இனப்படுகொலை நடந்துகிட்டே இருந்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பால்கன் ரீஜியன்லேருந்து ஒரு 4 கண்ட்ரி வெளியில் வராங்க. யார் யார் அப்படின்னா கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, மாண்டெனிக்ரோ. இவங்க வந்து செகண்ட் ஆஃப் 18th செஞ்சுரியில் இவங்க வெளியில் வந்துடுறாங்க. இந்த பால்கன் ரீஜியன்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, மெசிடோனியான்னு ஒரு ரீஜன் இருக்குது. அந்த ரீஜனில் வந்துட்டு மற்ற இனத்தோட பீப்புள்ஸை வந்து அங்கே இருக்காங்க. அதனால் மெசிடோனியாவை வந்துட்டு டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதனால் வந்துட்டு பால்கன் லீக் அப்படின்றது 1912 ஃபார்ம் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இதனால் வந்து டர்க்கிஷ்க்கும் இந்த பால்கன் லீக்கும் சண்டை வருது. இந்த சண்டையில் வந்து ஃபர்ஸ்ட் பால்கன் வார் வந்து 1912 வெடிக்குது. ஸோ 1912 1913 வரைக்கும் இந்த வார் போகுது. இந்த வாரில் வந்து டர்க்கிஷ் வந்து டிஃபீட் ஆகிடுறாங்க, பால்கன் லீக் வின் பண்ணுறாங்க. இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, லண்டன் ட்ரீட்டின்னு ஒன்று சைன் பண்ணுறாங்க. இந்த லண்டன் ட்ரீட்டியில் என்ன சைன் பண்ணுறாங்கன்னா, அல்பேனியான்னு ஒரு புது கண்ட்ரி உருவாகணும், மெசிடோனியாவை வந்துட்டு நாங்கள் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ டர்க்கி வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டைமில் கான்ஸ்டன்டினோப்பிளை சுற்றி இருக்க சின்ன ஒரு ரீஜனாக வந்துட்டு அது ரெடியூஸ் ஆகுது. இதுக்கு மட்டும் இல்லாமல் பல்கேரியாவுக்கு வந்துட்டு இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு மெசிடோனியாவை வந்துட்டு பிரிச்சதில் வந்துட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பல்கேரியாவை வந்துட்டு 1913 வந்து செர்பியா மேலேயும் கிரீஸ் மேலேயும் வந்துட்டு வார் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து பல்கேரியா வந்து டிஃபீட் ஆகிடுறாங்க. இதை தான் வந்து செகண்ட் பால்கன் வார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு ரீசனாக இருந்தாலும், இதெல்லாம் பகைமையாக அவங்க வச்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து ஒரு இமீடியட் காஸ் அப்படின்னு சொன்னால, இது வந்து திடீர்னு ஏன் வார் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆஸ்ட்ரியா ஹங்கேரியோட ஒரு எம்பரர் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்ட் அப்படின்றவர் அவரோட ஒய்ஃபோட வந்துட்டு காரில் போயிட்டுருக்காரு. அப்போ ஆல்ரெடி வந்து ஆஸ்ட்ரியாவுக்கும் செர்பியாவுக்கும் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா. ஸோ செர்பியாவிலேருந்து ஒருத்தர் பிரின்சிப் அப்படின்னு ஒருத்தர் வந்து இவரை வந்து கொன்னுடுறாரு. கொன்ன உடனே வந்து இதுதான் கரெக்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரியா வந்து செர்பியா வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு செர்பியாவுக்கு வந்து ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தன்னோட இராணுவத்தை எல்லாத்தையும் வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஜெர்மனியை வந்து ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜெர்மனி வந்து அவசரப்பட்டு ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு வெடிக்கிறதுக்கான ஒரு ரீசன். இதுதான் இது நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, வார் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.